நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தை எங்கிருக்கிறார்? பூஜைக்காக புஷ்பங்கள் எடுக்க சென்றுள்ளார். நான் வரும் வரை உன் சகோதரர்களோடு இங்கு இருப்பாயாக. தமக்கு புதல்வர்கள் பிறக்கப் போவதில்லை. மகரிஷி கிந்தமர் மரிக்கும் போது எனக்கு ஒரு சாபம் அளித்தார். எப்பெண்ணுடனாவது மறந்தும் தாம்பத்திய உறவு கொண்டால் அக்கணமே மரிப்பேன் என்றார். ராஜமாதா, பாண்டு, செய்த குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது வழங்கப்படும் அந்நீதியானது அநீதியாக தோன்றலாம். மனதில் பல கேள்விகள் எழலாம். அறியாமல் செய்த தவறுக்கு ஏன் இந்த தண்டனை என்று எண்ணலாம். செய்த தவறுக்காக ஒருவன் பரிகாரங்கள் மேற்கொண்டும்
பற்பல பிராயச்சித்தங்கள் செய்தும் தண்டனையானது ஏன் அவனுக்கு கிடைக்கிறது? காரணம், விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒருவர் அன்பை பொழிந்தால் அவர் சுகத்தை பெறுவார். ஒருவர் உயிரை பறித்தால் மரண தண்டனையைத்தான் பெறுவார். செயலுக்கேற்ற நியாயம்தான் கிடைக்கும். அப்படியென்றால் பிராயச்சித்தம் பரிகாரத்தினால் பலன் இல்லையா? உள்ளது, பலனானது உள்ளது. பிராயச்சித்தம் பரிகாரம் மனிதனின் ஆன்மாவிற்கு பலம் சேர்க்கும். அவை தண்டனையை ஸ்வீகரிக்கும் மனோதிடத்தை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது. எனில் பிராயச்சித்தமின்றி தண்டனையை ஏற்பதில் அர்த்தம் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். இரண்டில் ஒன்று புலப்படும் என்று. இருப்பினும் இச்சிறு கரம் கொண்ட பெருமீனை பிடித்தாய். அதைக் கண்டு வியக்கிறேன் நான். இறைவன் தந்த இரு விழியானது சிறியதுதான். ஆனால் அக்கருவிழி கொண்டு அகண்ட ஆகாயத்தை ஆனந்தமாக காணலாம். தமக்கு பிறகு தம்முடைய புதல்வன் அரியணை ஏறுவான். அப்போது எனது புதல்வர்களின் நிலை என்ன ஆகும்? ஆனால் சத்தியவதி பட்டத்து ராணியாகத்தான் அஸ்தினாபுரத்தில் அடியெடுத்து வைப்பான். நதியில் தங்க நிற மீனை பிடித்ததால் உன் அங்கமெல்லாம் பூரிக்கலாம் சத்தியவதி. ஆனால் பங்கம் விளைவிக்கும் இப்பணியில் நான் பங்கெடுக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாவம் செய்தேன்? அனுதினமும் ஐயனின் பாதங்களை வணங்கி எல்லையில்லா இன்னல்களையும் இல்லாமல் ஆக்க எண்ணினேன். கணவனது தோளினை துணையாக கொண்டு இதயத்தில் உள்ள வேதனைகளை அடியோடு போக்க எண்ணினேன். அக்கனவுகள் எல்லாம் அடியோடு இன்று சிதறி போய்விட்டதே. என்ன பாவம் செய்தேனோ? பாவம் செய்தவள் நான் தான் அக்கா. வாழ்வு முழுவதும் பாவத்தையே இழைத்துள்ளேன். ஐயன் தம்மை பற்றி எப்போதும் என்னிடத்தில் புகழ்ந்து பேசுவார். அழகு தேவதையான தாங்கள் குலப்பெருமையை காக்க வந்தவர் என்பார். தம்மை பற்றி அவதூறு கூறியதே இல்லை. நானும் தம்மை போன்ற எண்ணம் கொண்டிருந்தால், நிதர்சனத்தை புரிந்து வாழ்ந்திருந்தால், ஒரே க்ஷணத்தில் என்று ஐயனை தொலைத்து இவ்வாறு வாடிருக்க மாட்டேன் அல்லவா? நான் ஒன்றை தீர்மானித்து விட்டேன் அக்கா. என் வாழ்வில் தம்மை ஒரு போட்டியாகவே எண்ணினேன். அதில் நான் வெற்றியும் கொள்ளவில்லை.
என்னால் தான் ஐயனுக்கு சாபம் கிடைத்தது. அவரது இன்னுயிரும் இன்று என்னால் தான் பிரிந்தது. இத்தவறுகளுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டுமெனில் என் ஐயனையே நான் சென்றடைய வேண்டும். அக்கா, தமது வாழ்வே ஒரு தவ வாழ்வென்று அறிவேன். தமக்கு வாழ்வில் முக்தி கிடைக்கும் என்பதையும் அறிவேன். தங்க ஆபரணத்திற்கு ஊதி ஊதி அதற்கான அழகு சேர்ப்பார்கள். ஆனால் இரும்பானது வடிவமைப்பை பெற வேண்டுமெனில் அறையப்பட வேண்டும். எனக்கு முக்தி கிடைக்க வேண்டுமெனில் நான் இந்த தேகத்தை தியாகம் செய்ய வேண்டும். தாம் எனது புதல்வர்களை தமது புதல்வர்களாக எண்ணுகிறீர்கள். ஆனால் அந்த மனப்பாங்கானது எனக்குள் ஏற்படவில்லை அக்கா. ஆகையால் இனி ஐயனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு தாருங்கள். வரையப்பட்ட ஒரு பாத்திரத்தில் நீரானது தங்காது. நீரை ஊற்றினாலும் அது வழிந்தோடிவிடும். அதுபோல் பாவம் செய்த இந்த தேகத்தில் இனி உயிரானது என்றும் தங்காது அக்கா. உனக்கு அனுமதி தர இயலாது மாத்திரி. நான் மூத்தவள் என்ற உரிமையில் கூறுகிறேன். என்ற புதல்வர்களை காக்கும் பணி நமக்கு உள்ளது. மாத்திரை எழுந்திரு மாத்திரை. மகனே யுதிஷ்டிரா, இச்சம்பவத்திற்கு கண்ணீர் வடிப்பது கோழைத்தனம் அல்ல. மனம் விட்டு கண்ணீர் வடித்தால் மனதில் உள்ள துயரமும் வழிந்தோடிவிடும் என்று கூறுவார்கள். அதை நன்கு அறிவேன். ஆகையால் தான் தனிமையில் அமர்ந்து நேற்றிரவு அழுதேன். ஆனால் ஒருவேளை நான் இச்சமயத்தில் அழுதால் என் தம்பியரின் நம்பிக்கை உடைந்துவிடும். மகனே,
உன்னை ஒன்று கேட்கிறேன். தந்தையின் பிரிவிற்கு கண்ணீர் சிந்த மாட்டாயா? கண்ணீர் வடித்தால் என் மூத்த அண்ணன் மீது நான் கொண்ட நம்பிக்கையை இழந்தேன் என்று அவர் எண்ணுவார். இன்று முதல் 4 சகோதரர்களுக்கும் எமது மூத்த அண்ணனே தந்தையாவார். தம் ஐவரிடத்திலும் உள்ள உறுதியான நம்பிக்கையையும் அன்பையும் கண்டதால் என் மனம் நிம்மதி அடைந்தது. என்றும் இந்த உறுதி உடைந்துவிடக் கூடாது. பறவை சிறகிலிருந்து ஒரு இறகு விடுபட்டால் அது மீண்டும் சிறகைச் சேராது. பறக்கும் சக்தியையும் அது பெறாது. ஒற்றுமை ஒன்றே உயர்வை தரும். வேற்றுமையானது வீழ்ச்சி ஒன்றையே நல்கும் மகனே. புத்திரர்களே, மன வலிமை கொண்ட பாண்டவர்களே, துயரம் நிறைந்த இவ்வேளையில் தமது சோகத்தையும் பலி கொடுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். पूर्वेर्भिर्यत्रा ना पूर्वे पीतरपर्युः भूभराजना स्वधया मदन्तायं पश्यासि वरुणं च दिवम्. அண்ணியாரே, புதல்வர்களோடு புறப்பட ஆயத்தமாகுங்கள். ராஜமாதாவை அழைத்து வருகிறேன். ராஜமாதா, புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. ஆம், நீ கூறும் வார்த்தைகள் மிகவும் சரியாகும். நான் புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கியது உண்மைதான். தாம் கூறுவதன் பொருள் என்ன? விதுரா, எனது வாழ்வு தவறுகள் நிறைந்ததாகும். எனது வாழ்வு துவங்கிய நாள் முதல் என்னில் ஆசையை வளர்த்தேன்.
ஆனால் என்னுடைய எண்ணங்கள் தவறானதல்ல. எனது குலமும் பேராசை எண்ணம் கொண்டதல்ல. எனது அன்பும் அர்த்தமற்ற அன்பல்ல. நான் இழைத்தது ஒரே ஒரு தவறுதான் விதுரா. ஆசைகள் கொண்ட என் மனதை நான் கட்டுப்படுத்தவில்லை. என் விருப்பங்களால் சந்திர வம்சம் எண்ணற்ற வேதனையை அனுபவித்து விட்டது. அவ்வேதனையை பிரஜைகளும் அனுபவித்தனர். இதற்கு பிறகாவது அத்தவறுக்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும். விதுரா, நான் உன்னுடன் அஸ்தினாபுரம் வரப்போவதில்லை.